இப்ப அதுல 3வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதான் முதல் விஷயமா நம்ம ஆரம்பிக்கிறோம். 3வது பக்கத்தை திருப்பி நீங்க வாசி. நீங்க இருந்த ஜீவனுள்ள தேவனை அறிதல். அதிகாரம் 1. தேவனை பற்றும் அறிவு எல்லா ஞானத்தையும் விட சிறந்தது. கிறிஸ்துவத்தை பற்றிய தனது படிப்பை ஒரு கிறிஸ்தவன் இங்கிருந்து துவங்க வேண்டும். இக்கேள்விக்கான பதில் எப்போதும் எல்லாருக்கும் வெளிப்படையாக இராவிட்டாலும் அது எளிமையானது. தேவனின் ஆழத்துவம் மற்றும் அவரின் பணியை பற்றி சிந்திப்பதே கிறிஸ்துவத்தின் முதலும் முக்கியமான நோக்கம். ஆகையால் நாம் நமது படிப்பை அவரிடத்திலிருந்து ஆரம்பிப்போம். எரேமியா 9:24 படி ஒரு நபர் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அவசியமான அறிவு என்பது எது? உங்கள் விடையை விவரிக்கவும். இப்ப அந்த எரேமியா 9வது அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிச்சு அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுது. இந்த வசனத்தின் மூலமா என்ன சொல்ல வராங்க? அந்த குறிச்சு அவன் மேன்மையா பேசணும்னு சொன்னா கடவுளை குறித்து அவனுடைய அறிதல் தான் அவனுடைய மேன்மை. ஏன்னா கடவுளை குறித்து அவனுடைய அறிதல் தான் எல்லாத்தையும் விட கனம் முக்கியமானது. அந்த அறிவு தான் அவனை மனிதனா, அந்த அறிவு தான் அவனை மேன்மைக்குரியவனா உருவாக்குறது அப்படின்றத அவர் சொல்றாரு. ஏன் அந்த அறிவுனா ஞானம், பராக்கிரமம், ஐஸ்வர்யம், மேன்மை இதெல்லாம் அந்த உலகமாக இருக்குது. உண்மையான மனிதன் கடவுளுடைய பார்வையில யாரும் பார்க்கும் பொழுது தேவனை அறிந்து வைத்திருக்கிறவனா கடவுளுடைய பார்வையில பெரிய. இப்போ அடுத்து வாசிங்க, அந்த குறிப்புல இருந்து வாசிங்க. தேவனை பற்றும் அறிவானது அவருடைய குணாதிசயங்களை கொண்டு ஆரம்பித்தாலும் அங்கேயே நின்று விடுவதில்லை. அவருடைய சித்தத்தை பற்றும் அறிவையும் அது உள்ளடக்குகிறது. இந்த சத்தியத்தை பொறுத்தவரை எபேசியர் 5:17 நமக்கு அறிவுறுத்துவது என்ன? எபேசியர் 5:17 வாசிங்க. சொல்லுது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், அதுக்கு பதில் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய சித்தத்தை உணராதவன் மதியற்று இருக்கிறான். அறிவுள்ளவே கடவுளுடைய சித்தம் என்னன்றதை எப்பயுமே தெரிந்தவனா இருப்பான் அப்படின்றத அவர் சொல்றாரு. கடவுளுடைய குணாதிசயத்தை அறிகிறது வேறு, கடவுளுடைய சித்தத்தை அறிகிறது வேறு. கடவுளுடைய குணாதிசயம் அவர் தனக்குள்ளாக என்ன கொண்டிருக்கிறார் என்பது அவரை பார்க்கிறார். கடவுளுடைய சித்தத்தை அறிதுன்றது அந்த சுபாவத்திலிருந்து கடவுள் எதை விரும்புகிறார், கடவுள் எதை எதிர்பார்க்கிறார், கடவுள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்றதான் சொல்லுது. அதனாலதான் அவரு மதியற்றவர்களா இருக்க, அறிவில்லாம இருக்காத நீ கடவுளுடைய சித்தத்தை என்னது என்று உணர்ந்து கொள்கின்றார். ஏன் அதை நான் கடவுளுடைய சித்தத்தை அறியணும்? அந்த குறிப்புல வாசிங்க கீழே. தேவனுடைய சித்தம் என்பது அவருடைய நோக்கங்கள், திட்டங்கள் மற்றும் விருப்பங்களை குறிக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நாடி அதன்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேத வாக்கியங்களில் மூடன் என்ற சொல் ஒரு தார்மீக நீதியான சொல். இது அறிவற்ற ஒரு நபரை குறிக்காமல் தேவனை அறிந்து அவருடைய சித்தத்திற்கேற்ப வாழ்வதன்
முக்கியத்துவத்தை அறியாத ஒருவரை குறிக்கிறது. இப்ப இதுல என்ன சொல்றாரு, அந்த குறிப்புல இருந்து என்ன சொல்றாரு தெரியல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய சித்தம் என் வாழ்க்கையில இருக்குதா இல்லையா அப்படின்னா, கடவுளுடைய நோக்கம், திட்டம், விருப்பம் இதை மூணையும் அறியும். கடவுளுடைய நோக்கத்தை, திட்டத்தை நான் எங்க அறிகிறேன்? கடவுள் ஏன் படைத்தார் அப்படின்ற நோக்கத்தை அவருக்கு தனியா வெளிப்படுத்தார், பைபிள் வெளிப்படுத்தார். அவருடைய திட்டம் என்ன, என்ன நோக்கத்துக்காண்டி இந்த உலகம் இருக்குது, என்ன நோக்கத்துக்காண்டி மனுஷன் படைக்கப்படுறான், என்ன நோக்கத்துக்காண்டி இந்த உலகத்தை மறுபடியும் அவர் நீதியா நியாயம் தீர்க்க போறார், இது எல்லாமே அவருடைய நோக்கம், திட்டம், விருப்பம். இத மனுஷன் நாடாம இருக்கிறது தான் மூடன் சொல்றான். மூடன் அறிவில்லாதவன் அப்படின்னா அவன் இந்த உலக அறிவு இல்லாதவனை பைபிள் சொல்றான். பைபிள் ஒருத்தனை மூடன் சொல்லும் பொழுது அவன் கடவுளை குறித்து அறியாத இருக்கிறது தான் மூடன் தான். ஒரு மனுஷன் அறிய வேண்டிய மிகப்பெரிய அறிவே, அவசியமான அறிவே கடவுள் அறிவு தான். கடவுளை விட்டு இந்த உலகத்தில் அவன் எவன் ஞானத்தை பெற்றாலும் அவன் ஞானி கிடையாது. அதாவது ஒண்ணுக்கு ஒரு சொல்ல, அவர் ஞானிகளை பைத்தியமாக்குறார், ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குறாருன்னா, உண்மையான ஞானம் அப்படின்றது கடவுளிடத்துல நான் இப்படி என் நேரத்தை, காலத்தை செலவழிக்கிறேன், அவரை குறித்து என்ன அறிகிறேன், அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப வாழ்கிறது தான் அறிவுள்ள வாழ்ந்த அப்படின்னு சொல்றார். பின்பகுதியில அயவாசி இயேசு கிறிஸ்துவ மாத்திர சொல்லணும். உண்டான மெய் தெய்வமாகிய உண்மையும் நீ அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதை நித்திய ஜீவன். சரிங்களா? அப்ப நான் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவனா இருக்கிறேன் நான் சொன்னேன்னா, எனக்கு பிதாவையும் தெரியணும், குமாரனையும் தெரியணும். ரெண்டு பேரையும் நான் அறியும் பொழுதுதான் நித்திய ஜீவனுக்குள்ளாகவே நான் விசுவாசியுடைய அந்த புதிய உறவுக்குள்ளாக இருக்கிறேன். ரட்சித்தது எதுதான் ரட்சிக்கிறார்? கடவுள் பாவத்தை ரட்சித்தது அவரை அறியணும், அவருடைய மீட்பு அறியணும், அவருடைய சித்தத்தை அறியணும். நம்ம நான் நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டது கடவுள் ஏன் திட்டத்தபடி செய்யணும், ஏன் விருப்பத்தின்படி செய்யணும், ஏன் நோக்கத்தின்படி செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. அவருடைய ட்ரெயின்ல நம்ம உட்கார வச்சுக்கிறார், நம்முடைய பஸ்ல அவர் வரல. எல்லாரும் அவருடைய நோக்கத்தின்படி செயல்பட அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையின் அளவை மட்டுமல்ல அப்படின்னா, நீங்க நித்திய ஜீவனை நினைக்கிறீங்க, முடிவில்லாத வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம், ஆரம்பம் இல்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத நித்திய ஜீவன். அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வெறுமனே அளவை மாத்திரம் சொல்லல, நித்திய காலமா வாழ போன்றது மாத்திரம் சொல்லல, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தையும் சொல்லுது, குவாலிட்டி. எப்படிப்பட்ட தன்மையோடு வாழணும்ன்றதான் நித்திய ஜீவன். எப்படிப்பட்ட இருதயத்தோடு, ஞானத்தோடு, அதான் தேவனை மிக நெருக்கமான உறவில் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. பரலோகத்துல போய் நமக்கு என்ன வேலை? துதிக்கிற அதை மாத்திரம் சொல்ல. துதிக்கிறது எப்படி துதிக்க போறோம்? முழு இருதயத்தோடு எப்படி துதிப்பீங்க? பரலோகத்துல நம்முடைய முதல் பிரதான நோக்கமே கடவுளை அறிகிறது தான். பூமியில நல்லா அறிஞ்சு அங்க போய் ஃபுல்லாகிறது கிடையாது, அங்கேயும் போய் திரும்ப அறியப்போம். இங்க பாவத்தோட அறிகிறோம், அங்க பாவம் இல்லாம அறியப்போம். பாவம் இல்லாம கடவுளோடு நித்திய காலமா அவருடைய அநாயகத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதான் அவர் சொல்றாரு, அது முடிவுள்ள வாழ்க்கை அல்ல, அல்லது முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை மாத்திரம் அல்ல, அது அதற்கேற்ற தரத்தை உறவை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. அடுத்து தேவனால் உண்டாகும் நன்மைகள். தேவனை அறிவதனால் உண்டாகும் நன்மைகள். தேவனை அறிவதனால் ஏற்படும் நன்மைகள் ஏராளம். அவைகளை இந்த சிறிய ஆய்வு நூலில் விரிவாக பார்க்க இயலாது. எனினும் வேத வாக்கியங்களில் நேரடியாய் சொல்லப்பட்ட மிகவும் அடிப்படையான நன்மைகளில் ஒரு சிலவற்றை நாம் குறிப்பிடலாம். தேவனை பற்றி வேத பூர்வமான அறிவிலிருந்து பெறப்பட்ட 4 சிறந்த நன்மைகளை வருவனற்றில் காணலாம். நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. முதல்ல சொல்றாரு, கடவுள் அறிவினால ஏற்படக்கூடிய நன்மை ஏராளமா இருந்தாலும் 4 அடிப்படையானது தெரிஞ்சுக்க. உனக்கு ஏன் கடவுளை குறித்த அறிவு, நாலேஜ் ஆஃப் காட் அவசியம்னா, முதல்ல அவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 9:10 அடிப்படையில கடவுளை அறிகிறதுனாலதான் ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவனா இருக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்,
பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஞான அறிவு இதெல்லாம் அடைவதற்கு எல்லாத்தையும் தான், கடவுளை மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தை எல்லாத்தையும் புரிவதற்கு அறிவு தேவை. அது முதல்ல கடவுளத்துல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றார். அடுத்த வாசகம். எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வதற்கு கடவுளை பற்றின சரியான புரிதல் அவசியம். தேவனை பற்றின சரியான புரிதலின் வெளிச்சத்தில் மட்டுமே வாழ்வின் யதார்த்தத்தை பற்றி உண்மையான புரிதலை நாம் கொண்டிருக்கக்கூடும். அதிலும் குறிப்பாக நாம் யார், நம்முடைய தேவன் யார் மற்றும் நம்முடைய இருத்தலின் நோக்கம் என்ன என்பதையும் அறிய முடியும். நம்பிக்கை அல்லது விசுவாசம். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை. நம்ம காரண காரியம் இல்லாம பிளைண்டா இடையில நம்ம அறிந்திருக்கிற கடவுளை காரண காரியங்களோடு நம்முடைய சிந்தனையில புரிதலோடு நம்ம கடவுள் அணுகும். ஒரு இந்துக்கு அந்த உணர்வு வராது. ஒரு இந்துக்கு கடவுள்னா அவன் கோயில போய் ஒரு சிலையை பார்த்துட்டு இந்த சிலையில எந்த வெளிப்பாடு வராது, இந்த சிலை கடைசி வரைக்கும் பொம்மையாக தான் இருக்கும். அவனுக்கு கடவுளை குறிச்ச அறிவு அவனுக்கு அவசியம் கிடையாது. அவனை குறிச்ச அறிவு கடவுளுக்கு அவசியம். அதுதான் நம்ம போறான். கடவுளுக்கு என்ன பத்தி நான் கடவுளுக்கு சொல்ல போறான்னு கடவுளை பத்தி அறிவதற்காக ஒரு முஸ்லீம் மசூதிக்கு போறது, இந்து கோயிலுக்கு போறது. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நானும் கடவுளை குறிச்ச அறிவதற்கு தான் நம்ம சபைக்கு வரோம். அதான் அவர் அங்க சொல்றாரு, அவரை அறிந்தவர்கள் அவர் மீது விசுவாசம் நம்பிக்கை வைப்பார்கள். அறியணும்னா வேதம் படிக்கணும். வேதம் படிச்ச அறிவு வரும், அறிவு வந்த விசுவாசம் வரும். அடுத்த வாசம். வேதநாமத்தில் தேவனுடைய நாமம் என்பது தேவனை தாமே குறிக்கிறது. அவரை பற்றி நாம் அதிகமாய் அறியும் போது அவருடைய பூர்ண குணாதிசயங்கள் மற்றும் எல்லையற்ற வல்லமை நாம் இன்னும் அதிகமாய் அவரை விசுவாசம் வைத்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் அவரின் நம்பிக்கையாய் இருக்க ஏதுவாகும். அப்ப அந்த குறிப்பு என்ன சொல்றாங்க? வேதத்தை அதிகமா படிக்கும் போது அவருடைய குணாதிசயத்தை புரிஞ்சுக்க முடியும். அது புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்ல, நம்ம விசுவாசமும் அந்த வேதத்தின் மீது நம்ம வைக்கிறோம். கடவுளுடைய பற்றி நம்ம வேதத்தை படிச்சா மட்டும்தான் வரும். அவருடைய பூரண எல்லா ஒரு கிருபையும் அந்த வேதத்துலதான் எழுதி இருக்கிறார். இந்த வெளியில இருந்து பார்க்கறத விட வேதத்துல இருந்து பார்க்கும்போது அவருடைய குணாதிசயம் எல்லாத்தையுமே நம்ம கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம படிக்கும்போது நமக்கு விசுவாசமும் வருது. அவரை அறிஞ்சு கொள்ற விசுவாசத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. இதை எப்படி யார் படிக்க முடியும்னா அவரை நம்புறவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை படிச்சாதான் அந்த விசுவாசமும் அந்த வாழ்க்கையும் நமக்குள்ள பேசுவார். அந்த வசந்தம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் ஒரு நீதி செஞ்சு ஒரு நல்லது செஞ்சு நான் அடிக்கப்படுறேன், நான் ஜெயில தண்டிக்கப்படுறேன்னா, நான் ஏற்கனவே வேதத்துல இதே மாதிரி பாடு பெற்ற யோசிப்பை நான் பார்க்குறேன். யோசிப்பு நன்மை செஞ்சு ஜெயில போனான். அது கொஞ்ச நாள் அந்த பாடு வச்சு கடவுள் அவனை அதிகமாக ஓடுவேன். இயேசுடைய வாழ்க்கையும் பரியாசமும் துன்பம் கொடுங்க. இப்ப இந்த அறிவு வேதத்தை படிச்சு நான் கற்றுக்கொண்டாதான் நடைமுறையில் அந்த பிரச்சனை வரும் பொழுது நான் விசுவாசிக்க முடியும். நான் வணங்குற கடவுள் இதுல இருந்து என்னை காப்பாற்றுவாரு, நான் வணங்குற கடவுள் இதுல இருந்து என்னை விடுவிச்சு என்னை மேன்மையாக வைப்பாரு. ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம சோர்ந்து போகாம பலவீனத்தோடு இல்லாம விசுவாசம் இருக்கணும்னா நமக்கு வேத அறிவு இருக்கும். நான் ஒரு சோதனையில விழ போறேன்னா பைபிளை ஏற்கனவே அந்த சோதனையில இருந்து காப்பாற்ற நபரை வாசிச்சாதான் நான் அதுல இருந்து காப்பாற்றுகிறேன். என்னுடைய விசுவாசம் கடவுள் மேல அதிகமா வர்றதுக்கு சோதனை வருது. சோதனையில கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய அறிவு வச்சுதான் நான் மேற்கொள்ள முடியும். ஆபிரகாம் இல்ல லாபரம் தான் கடவுள் நேசிச்சு அவருக்கு ஈசாக்கை கொடுத்தார். 100 வயசுல ஈசாக்கை தருகிறார். ஈசாக்கு தான் வாக்குத்தத்தின் மகன். 100 வயசுல பெற்ற அந்த குழந்தைய தேவன் அவருடைய இளம் வாலிபத்தில் அவனை தகனபலியா பலி விடுகிறார். ஈசாக்கு ஆபிரகாம் ஈசாக்க பலியிட சொல்லும் பொழுது கடவுள் எதுக்கு கேள்வி கேட்காம ஏன் அவனை கொள்வதற்கு தயாரானான்? சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி அவனை கடவுளுக்கு முன்பாக தான் குமாரனை வெட்டுவதற்கு தூண்டியது எது? அந்த விசுவாசத்தில் அவன் எப்படி ஜெயிச்சான்? அவர் செய்ய சொன்னதை ஒன்னால இன்னொரு பிள்ளைய தருவான்ற விசுவாசம் அவனுக்கு எப்படி வருது? 100 வருஷம் அவனுக்கு கிடைச்சது.
அவ்வளவு அனுபவிச்சிருக்கோம். அது லேட்டா தான் கிடைச்சிருக்கு. அது கிடைச்சாலும் அவர் சொன்னதை நம்ம செய்யணும். ஏன்னா அவர் நமக்கு கொடுத்தாரு. ம். அவர் சொன்னதை நமக்கு கொடுத்தாரு. நம்ம கொண்டாலும் அவர் நமக்கு தருவாரு. நம்பிக்கை வருது. அதுதான் விஷயம். ஏன்னா அவன்கிட்ட அவர் சொன்னாரு, உனக்குள் உன் சந்ததிக்குள்ள பூமி முழுவதையும் நான் ஆசீர்வதிக்க போறேன், உன் சந்ததியை திரளா பெருக பண்ணேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட வாக்கு பண்ண கடவுள் அந்த வாக்குக்கு மாறாக தான் பிள்ளையை சாகடிக்க மாட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சு. இப்ரேயர்ல தான் ஒருவேளை அவன் செத்தே போனாலும் அவர் மறுபடியும் உயிர்த்தலை பண்ணுவார்ன்ற விசுவாசம் ஆபிரகாம் பக்கம் இருந்தனாலதான் அவன் தன் பிள்ளை வெட்டுவதற்கு தயாரான. இப்ப அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னா, ஏற்கனவே தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி வாக்கு தத்துவம், கடவுளை குறித்து அவன் அறிவு வளர்ந்துச்சு. அந்த வளர்ந்த அறிவு விசுவாசத்தை கொண்டுச்சு. அந்த விசுவாசம் இருந்தனால வெற்றி செய்யும். அப்புறம் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், தோத்து போறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம். விசுவாசம் ஏன் இல்லை? கடவுளுடைய குறித்த அறிவு. அப்ப கடவுளை குறிச்ச அறிவு தான் எனக்கு விசுவாசத்தையும் பலத்தையும் வெற்றி கொள்ள செய்யுது. அதுதான் தானியேல் நினைச்சான். தானியேல் சிறைச்சாலைக்கு போய் யோசேப்பு நினைச்சாங்க. சாத்ராக் மேஷாக் அக்கினி சூளையில போகிறதுக்கான விசுவாசம் எப்படி வந்துச்சு? தேவன் ஏற்கனவே பல ஆபத்துகள் இருந்து அவரை காப்பாற்றுகிறார், அவரை விடுவிச்சிருக்கார். தானே சொல்றான், இந்த அக்கினி சூளையில இருந்து கடவுளை என்னை காப்பாற்றுவாரு, காப்பாற்றாம போனாலும் நீ சொல்றத நான் செய்ய முடியாது. அந்த விசுவாசத்துக்கான காரணம் என்னன்னா, தேவனை குறித்த அறிவு. அதான் ரெண்டாவது. மூணாவது ஆவிக்குரிய பலம். தானியேல் 11:32. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். வாசிங்க 11:32 என்ன சொல்றது? இதெல்லாம் எங்க வருதுன்னா, கடவுளை அறிந்ததுல வருது. கடவுளை அறிகிறவன் ஆவிக்குரிய பலம் உள்ளவனா இருக்கிறான். குறிப்பு வாசிங்க. கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிப்பதற்கு நம்முடைய சுய பலத்திற்கு அப்பாற்பட்ட பலம் அவசியம். தேவனை பற்றி நாம் அதிகமாய் அறியும் போது நாம் ஆவிக்குள்ளாக இன்னும் பலனடைந்து தடைகளை பொருட்படுத்தாமல் அவருக்காக சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு நாம் அதிக விருப்பமும் திறமையும் கொண்டவர்களாக இருப்போம். மிக மிக பெரிய சோதனையின் காலத்தில் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இருப்பினும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 1 சாமுவேல் 30:6. கிறிஸ்து ஜீவியம் ஜீவிப்பதற்கு நம்முடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட பலம் அவசியமாக இருக்குது. 1 சாமுவேல் 30:6 நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது சவுலால துரத்தப்பட்டு வனாந்தரத்துல ஒரு 600 பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப தாவீதும் அவருடைய மக்களும் யுத்தத்துக்காண்டி பெலிஸ்தர்களோட போறாங்க. அப்படி போன உடனே அந்த யுத்தத்துக்கு போன அந்த வீரர்களுடைய மனைவி பிள்ளைகளை பக்கத்து உள்ள இன்னொரு அமலேக்கியர்கள் வந்து அழைச்சிட்டு போயிடறாங்க. அவங்களுடைய கூடாரம் வச்சிருந்த எல்லா பணங்கள் எல்லாத்தையும் எடுத்து போயிடறாங்க. யுத்தத்துக்கு போயிட்டு வந்து அவங்க பாக்குறாங்க, அவங்களுடைய கூடாரங்கள்லாம் இருந்திருக்குது, மனைவி பிள்ளைகள்லாம் சிறைச்சாலைக்கு அடிமையை ஒப்பு கொடுக்க பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தாவீது கூட இருந்த அந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாவீதை கல்லடிச்சு கொண்டலாம், இவனை நம்பி யுத்தம் போனோம், இன்னைக்கு நம்முடைய குடும்பம் பிள்ளைகள்லாம் எல்லாரையும் குடும்பத்தையும் குறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கல் எடுத்து தாவீதை எரிவதற்கு வராங்க. இவ்வளவு நாள் அவன் கூட தான் படையில இருந்தாங்க, அவனாலதான் வாழ்வு பெற்றாங்க, இப்ப அவனே அடிக்க வராங்க. இந்த இடத்துல தாவீதுக்கு எந்த கருணும் இல்லை. ஒரு பக்கம் சவுல் அவனை கொலை சென்றான், அவன் கூட இருந்த கூட்டு பங்காளிகள் அவனை எதிர்த்து இருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் வசனம் சொல்றது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சுத்தி வளைக்கப்பட்ட நிலையில தான் தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அந்த விசுவாசம் அவனுக்கு பலன். யாரும் சுத்தி இருக்க வந்தாலும் கடவுளை விட்டு பின்வாங்கிடக்கூடாது, கடவுளுடைய நோக்கத்தை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, எப்படி அவன் அழிக்க முடிஞ்சு? அவன் ஏற்கனவே கோலியாத் முன்னாடி நின்றவன், ஏற்கனவே இவனை விட பெரிய வீரர்கள் முன்னாடி இஸ்ரவேல் படையை பின்வாங்கும் பொழுது தேவ நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து கோலியாத் எதிர்த்தாங்க. அந்த சிங்கத்தை கொண்டவன், கரடியை கொண்டவன். இந்த அறிவு, இந்த கடவுளை குறிச்ச புரிதல் தான் தன்னை சுத்தி எல்லாரும் கல்லடிக்க வந்தாலும் தேவன் சூழ்நிலையை மாற்றுவாருன்னு தன்னை திடப்படுத்தி கொண்டான். அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையவே தீர்மானம். உலக அறிவு இல்லை, கடவுளை குறித்த அறிவு தான்.
சரிங்களா? நாலாவதா விடாமுயற்சி. அதுலதான் இந்த விடாமுயற்சி என்ற சத்தியத்தை தான் அவர் அங்க சொல்றாரு. நான் சுத்தி உள்ள எல்லா இடத்துலையும் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனா நான் வெட்கப்படுறது நான் தலை குனிறது இல்லை. ஏன்னா நான் விசுவாசத்திற்கவர் இன்னார் என்று அறிந்து இருக்கிறேன். நான் யாரை நம்புறேன், எவ்வளவு பெரிய கடவுள் என்ன செஞ்சாருன்னு எனக்கு விசுவாசம் இருக்கிறனால என்னை சுத்தி எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் தொடர்ந்து போராடுகிறவனா இருக்கும். ஆமா, உபத்திரவத்துல நிக்கணும், தொடர்ந்து நிக்கணும். விடாமுயற்சினா தொடர்ந்து நிக்கணும். ஒரு இடத்துல நின்று நான் கிறிஸ்தவன் காட்டல, எல்லா இடத்துலயும் நிக்கணும். அதான் அவர் சொல்றாரு, நான் எங்க போனாலும் தைரியத்தோடு வெட்கப்படாமல் நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், விசுவாசத்தினுடைய குணங்களையும் வல்லமைகளையும் அவர் நன்கு அறிந்திருந்தார். இப்ப இந்த முதல் 4 பாயிண்ட் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. எனக்கு எதுக்கு கடவுள், நான் கடவுள் இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடையாது, கடவுளை அறிவதனால எனக்கு என்ன நன்மைனா, முதல் அந்த 4 நமக்கு முதல்ல கடவுளை அறிவதுதான் ஞானம். இந்த உலகத்திலேயே வேத ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா உங்க முன்னாடி எந்த மனுஷன் நிற்க முடியாது. வேத ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதிராக எந்த துன்மார்க்கமான செயலும் எந்த காரியம் செய்ய முடியாது. வேதம் எல்லா கேள்விக்குமான பதில கொடுக்குது. சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு அப்படின்னா புதுசா ஒரு இறுதியத்தை புதுசா ஒரு கூட எழுதுகிறார். ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு வெளிப்படுத்தின வேதத்தை கையில வச்சு அவங்க ஞானத்தை கொடுக்குறாரு. பழைய ஏற்பாட்டுல சாமுவேல் முதற்கொண்டு எழுதப்பட்ட எல்லா மோசையுடைய வார்த்தைகள், நியாய பிரமாணம் இதெல்லாம் புரிஞ்சுன்னா சாலமோன் ஞானம் உள்ளவனாக. பூமியில் உள்ள நானா பதிகளும் அதிபதிகள் வந்து அவருடைய ஞானத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா எந்த சப்ஜெக்ட்ல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லலாம், எதை குறிச்சு பேசினாலும் அதுக்கு பதில் அதை கொடுக்குறான். எப்படி அந்த அறிவு வந்துச்சு? யாருக்கு கீழே மாணவனா இருந்தானா அவருக்கு மேல யார் டீச்சரா இருந்தாங்களா? ஒண்ணுமே இல்லை, வேதத்தை அவன் படிச்சான். பிரில்லியன்ஸ் அப்படின்னா ஸ்கூல் படிப்பு கொடுக்காது, காலேஜ் படிப்பு ஞானத்தை கொடுக்காது. பிஹெச்டி முடிச்சு மக்கு மாதிரி வாழ்ற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏதாவது நீங்க எக்ஸாம்பிள் நம்ம நாட்டை ஆளக்கூடிய ஆட்களை பாருங்க. சிஎம் ஆகுறவங்க, இந்த பிரைம் மினிஸ்டர் ஆகுறவங்க படிக்கவே மாட்டான், படிச்சவனாவே இருக்க மாட்டான். அவனுக்கு கீழே வேலை பார்க்குற பிஏ படிச்சவனா இருப்பான். ஸ்டாலினுக்கு கீழே வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் பெரிய படிப்பு படிச்சிருப்பான், ஆனா அவன் அந்த போஸ்டிங் வர மாட்டான், கீழே தான் பார்ப்பான். இது நமக்கு என்ன சொல்லுது? உலக படிப்பு தப்புன்னு சொல்லலை, உலக படிப்புனால நீ ஞானம் உள்ளவனா புத்தி உள்ளவனா வாழ முடியாது. நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. சரியா புரிஞ்சுக்கணும். அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு எனக்கு எப்படி கிடைக்கும்னா, இப்ப நியூஸ் வாசிக்கிறாங்க, முதலமைச்சர் இந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணுகிறார், இத்தனை மாவட்டங்களில் மழை பெய்யுது. இதை நான் கேட்கிறேன், இது எனக்கு அறிவு கொடுக்கும். ஓ, ஊர்ல இப்படிதான் நடக்குது. இந்த அறிவுக்கு என் வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த அறிவை நான் சேமிச்சு வச்சு இன்னொருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா ஞானம்ன்றது இந்த அறிவுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த அறிவின்படி வாழ்வதற்கு என் வாழ்க்கையை ஒப்புக்கொள்வது, இதுதான் ஞானம். சாலமோன் விதி கொடுக்க நீ ஞானம் உள்ளவனா இருந்தா உட்காந்து புக்கா படின்னு சொல்லலாம், இல்லை உட்காந்து மற்றவங்க சொல்றது கேள்வி சொல்லலாம். ஞானம் அப்படின்றது வேத வார்த்தையை வாசிச்சு விசுவாசிச்சு கீழ்ப்படுவதுதான். அதுதான் உண்மையான ஞானம். அப்படிப்பட்ட நபர்கள் தான் தேவன் தான் ராஜ்யத்துல பயன்படுத்துறார். ஞானம் கொடுக்கப்படுது, விசுவாசமும் எனக்கு அப்பதான் வருது. எப்போ நான் கடவுளை அறிவதற்கு நேரத்தை செலவு செய்யணும், விசுவாசம் உறுதியாக. தானியேல் எப்படி தனியான நான் பார்க்கிறேன், பவுல் எப்படி அவ்வளவு போராட்டம் செஞ்சான்னு பார்க்கிறேன், இயேசு எப்படி இவ்வளவு உலகத்தில் இப்படி வாழ்ந்தான்னு பார்க்கிறேன். இந்த அறிவு எனக்கு அவரை பற்றி கொள்ளக்கூடிய விசுவாசம், இன்னும் அதிகமா அவர் மேல் நம்பிக்கை. அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய பலம். சோதனையில விழுந்தாம என் பாவ சோதனைகளை மேற்கொள்வதற்கு கடவுளை குறித்து அறிவு தேவை. 4வதா விசுவிடா முயற்சி எனக்கு கடவுளை குறித்து அறிவின் மூலமாக வருகிறது.
ஆனா விசுவாசி தான் சாலமன். அதுல சந்தேகம். சாலமன் வந்து விசுவாசி தான். இப்ப அதுதான் கேள்வி. அவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவன் எப்படி அவனுடைய திருமண வாழ்க்கையிலேயே விக்கிரக வழிபாடுகளை நிர்வகிக்கலாம்? இப்போ சாலமோன் கடவுள்கிட்ட எந்த ஞானத்தை கேட்டாங்க? ஜனத்தை நியாயம் கேட்டு விசாரிக்கிற ஞானத்தை கேட்டாங்க. கடவுளை அறிவதற்கான ஞானத்தை கேட்டாங்க. கடவுளுடைய உறவுகளை பலப்படுவதற்கான ஞானத்தை கேட்டாங்க. ஆனால் உங்களை அறிந்து உங்களது மகிமையை பார்ப்பதற்கான ஞானத்தை கேட்டாங்க. அவன் ராஜாவா இளம் பருவத்துல நியமிக்கப்படுகிறான். அந்த மக்களுக்கு பிரச்சனை சொல்லி வரும்போது அந்த மக்களுக்கு நியாய தீர்ப்பு நீதியான சொல்ல முடியாது. அந்த ஞானத்தை கேட்டான். கடவுள் ஆதான் கேட்டான். அந்த ஞானம் கடவுளுக்கு என்று வாழ்வதற்கான போதுமான ஞானம். அதாவது அந்த அந்த ஞானத்தை அவன் கேட்டது தப்பு கிடையாது. அந்த ஞானத்தை அவன் கேட்டது பாவமும் கிடையாது. அந்த ஞானத்தை ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி கேட்கிறான். ஜனங்களை நடத்தணுன்றதுக்காண்டி கேட்கிறான். மற்ற மக்கள் இருந்தா செல்வத்தை கேட்டிருப்பாங்க, இந்த உலகத்தினுடைய வேற ஏதாச்சும் அதிகாரத்தை கேட்டிருப்பாங்க. ஆனா அவன் நான் புத்தி இல்லாம இருக்கிறேன். இந்த மக்கள் ஞானத்தை கேட்டது கடவுளுடைய சிந்தைய பிரியமா இருந்தனால ஞானத்தை மாத்திரம் இல்லாம ஞானத்தோட சேர்ந்த புகழ் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எது கொடுத்தாரு? அவரை உழைப்புவதற்காக கொடுத்தார், அவரை காண்பிப்பதற்காக கொடுத்தார். ஆனா அவன் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு எதிராக கடைசியில பின்வாங்கி போயிட்டான். அவனுடைய ஞானம் அவனுடைய விசுவாசத்தை வளர்க்கப்படுகிறது. அவனுடைய ஞானம் தேவனுக்குள்ளாக வளர வைக்கல. அவனுக்கு உலகத்தை குறிச்ச எல்லா அறிவு, நியாயப்பிரமாணத்தை குறிச்ச எல்லா அறிவு எல்லாம் அவனுக்கு இருக்குது. ஆனா அவன் அதனாலதான் அவன் சொல்றான் ஞானத்தை தேடுன்றான். அவன் தேடாதனாலதான் தெரியும். கடவுளுடைய ஞானம் இல்லாமலும் நியாய தீர்ப்பு சொல்ற ஞானம் வரும் இல்லையா? இப்ப கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ல நியாய தீர்ப்பு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல பெரும்பாலும் அவங்க பிராமணராக தான் இருக்காங்க, கிறிஸ்தவனாக இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த அந்த கோர்ட்டு குற்றங்களை நியாயக்கூடிய அறிவு இல்லாம இருக்கிறாங்க. அந்த சட்ட ரீதியான ஞானத்தை தான் சாலமோன் கேட்டான். சாலமோன் ஞானத்தை கடவுளை அறிகிறதையும் கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கான ஞானத்தை கேட்கணும். எங்க அப்பாவோட அதிகமா உங்களுக்கு கீழ்படியணும், தாவீதை விட அதிகமா கடவுளுக்கு பக்தி உள்ளவனா இருக்கணும், அப்படி ஒரு ஞானத்தை அந்த மக்களுடைய பிரச்சனையை அணுக முடியல, மக்களுக்கு என்னால நீதி செலுத்த முடியல, மக்களை நீதியின் பாதையில் நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுக்கணும். சோதனையில வந்து அவர் ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு அதான பிரச்சனை. ஒரு பாதி தூரம் போராடி விழுந்து அவர் கேட்ட ஞானத்தை கடவுளுக்கு என்று அவர் பயன்படுத்தாம போனார். அந்த ஞானத்தை கணக்காண்டி பயன்படுத்தார். தேவாலயத்தை 13 வருஷம் கட்டுறாங்க. அதே வாழ்ற அரண்மனை 40 வருஷம் கட்டுறாங்க. தேவாலயத்தை விட அரண்மனையே பல மடங்கு பெருசாகிறான். எல்லா ராஜாக்களை விட அவனுக்கு அதிகமான வேலையாட்கள் இருக்கிறாங்க. சாலமோன் மறுத்ததுக்கு அப்புறம் அந்த வேலையாட்கள் வந்து என் மகன்கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பா எங்க இடுப்பு எலும்பு நொறுக்குனாரு, நீ ஏன் சார் அது பாரம்பரிய எங்களுக்கு விடுதலை கொடுக்கும். எல்லாரையும் அடிமைகளாக்கி வேலை நடத்தினான். அவனுடைய பேர் உயர்ந்துச்சு, அவனுடைய புகழ் உயர்ந்து. அதனால அவன் பிரசங்க அழுகுறான். பிரசங்கில் என்ன அழுகுறானா, இந்த ஞானத்தை வச்சு நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த ஞானத்தை வச்சு பதவியை பெற்றுக்கொண்டேன், இந்த ஞானத்தை வச்சு புகழை பெற்றுக்கொண்டேன், இந்த ஞானத்தை வச்சு என் ஆசை எல்லாத்தையும் என்னால கண் ஆசை கூட எல்லாத்தையும் அனுபவிச்சேன், அதெல்லாம் குப்பம் இப்ப உணர வேண்டாம். இந்த ஞானம் கடவுளுக்கு உண்மையாக நடத்தல. இந்த ஞானம் கடவுளுடைய விசுவாசத்தை பலப்படுத்தல. நான் பிரசங்கி கடைசியாக சொல்றான், காரியத்தின் கடைத்தவையை நான் உனக்கு சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து அவன் கற்பனையை இதான். இந்த ஞானம் ஆடு வைக்கிற தாவீதுக்கு இருந்துச்சு, அரசாண்ட சாலமோனுக்கு. அதனாலதான் தேவன் எங்கேயுமே நான் சாலமோனின் தேவன் சொல்லவே மாட்டேன். பைபிள் எல்லா இடத்துலையும் தாவீதின் தேவன் சொல்லுவார். ஏசு தாவீதின் குமாரன் அறியப்படுகிறார். அவனுக்கு உலக ஞானம்லாம் இல்லை, பெரிய உலகத்துல பெரிய பெரிய பலசாலியெல்லாம் இல்லை. அவன் பிரச்சனை வரும்போதெல்லாம் கடவுளை திரும்பி அவனுக்கு அநியாயம் சொல்லும் போதுதான் கடவுள் மீதான விசுவாசத்தை விளம்பரம். இதான் நீங்க சங்கீதங்களை வாசிக்கக்கூடிய சந்தோஷம் நீதிமொழிகளை பிரசங்கி வாசிக்கும் போது வராது. சங்கீதத்துல முழுமையா தாவீது எழுதும் பொழுது கர்த்தர்
கண்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். காலமும் நீதிமொழிகள் அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டான், அதெல்லாம் பயன்படுத்தவே மாட்டான். நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது நம்ம அதை சொல்லி வளர்க்கணும். நாளைக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் நான் வந்து சொல்லுவான், நீ பைபிளை முதல் 1 மணி நேரம் உட்காந்து வாசின்னு அவங்க சொல்லுவேன். எக்ஸாம்லாம் அப்புறம் படிக்கலாம், முதல் பைபிள் வாசித்து படிக்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸாம். நீ அது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு வந்தாலும் பரவாயில்ல, பைபிள்ல ஃபெயில் ஆகலாம். இந்த உலகத்துல பெரிய ஞானமுள்ள பிள்ளை இல்லாம இருக்கலாம், கர்த்தருக்கு பயந்த பிள்ளையா இருக்கும். அதுதான் உண்மையான ஞானம் தான் நமக்கு. அதாவது எக்ஸாம் டைமா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் தினந்தோறும் பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணி தான் வாசிக்கணும். சொன்னா கேட்க மாட்டேன். நான் உட்கார வச்சு எழுதி பக்கத்துல உட்காந்து நம்ம வாசிச்சு அவங்கள வாசிக்க வச்சு குடும்ப வேலை வாசிப்புல இன்வால்வ் பண்ணுறது. இது பழைய ஏற்பாட்டை யார் பேரை சொன்னாலும் அவங்களுடைய கதையை வச்சுருப்பாங்க. அவளுக்கு ஆதி ஆகமத்துல இருந்து புதிய ஏற்பாட்டு கதை வரைக்கும் 6-7 வருஷம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். இப்ப நம்ம அவளுக்கு புதுசா ஒரு கதையை சொல்லவே முடியல. நம்ம கதையை சொல்ல ஆரம்பிச்சு அவன் கம்ப்ளீட்டா அந்த கதையை முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே ட்ரைன் பண்ணும்போது அது வளர்ந்து இளம் வாலிபத்துல வரும்பொழுது படிப்பு அது கரெக்டா கர்த்தரை பிடிக்குது, கர்த்தரை சார்ந்தது. நம்ம ட்ரைனிங் வந்து 3 வயசுல அது எப்போ விவரம் தெரிஞ்சு அப்பான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறோ அப்பயே இயேசு சொல்லி ஒழுக்கமா. அதுதான் உண்மையான ஞானம். சாலமோனாதான் இங்க பிரதானமா சொல்றாரு. ஞானம், பலம், விடாமுயற்சி, இது எல்லாம் இதனால வருகிறது. அடுத்த வாரம் பார்க்கலாமா? பாதிய கடவுளை அறிகிற அறிவு இருந்தா விசுவாசம், விடாமுயற்சி, ஞானம், ஆவிக்குரிய பலம், இதெல்லாம் வந்து இதனாலதான் தானியேலு இதுதான் முழு உலகத்துக்கும் ஒரே பேரரசன் தான். முழு உலகமும் அந்த அரசனை கடவுளா வணங்குவதற்கு தயாராகிறார். அவனுடைய சிலையை வச்சு எல்லாரும் தான் வணங்கணும். உலகத்தில் உள்ள எல்லா ராஜாக்களும் எல்லா ஊழியக்காரங்களும் அவனை வணங்குறாங்க. ஆனா தானியேல் தனி ஒரு வணங்க முடியாது. எப்படி அவனுக்கு அவனுடைய பலத்தனியை பார்த்தீங்கன்னா முழு உலகத்தை எப்படி தனியா உலகமே சேர்ந்து ஒண்ணு சரி இவன் தான் கடவுள் இவனதான் கும்பிடுன்னு சொல்லும் பொழுது நான் செய்ய மாட்டேன்னு தனியா இளம் வாலிபர். அந்த பலம் அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னா கடவுளை குறித்த அறிவு. ஆபிரகாம் தனியா நின்னா, நோவா தனியா நின்னா, மோசே தனியா நின்னா, தாவீது தனியா நின்னா. விசுவாசத்தை போராட்டம் கூட்டம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடுவாங்க. உங்க ஓட்டத்தை நீங்க தான் ஓடணும், உங்க போராட்டத்தை நீங்க தான் போராடணும். உங்க பாரத்தை நான் சுமக்க முடியாது, என் பாரத்தை. ஞானம், அறிவு, நம்பிக்கை, விசுவாசம், ஆவிக்குரிய பலம், விடாமுயற்சி, இது எல்லாம் நமக்கு வேணும். அதுக்கு கடவுளை நம்ம தெரிந்து அறிவோம். அடுத்த வாரம் அதனுடைய ஆபத்துகளை